இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. குரு அருளும் இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி துவங்குவோம். இந்த பதிவு மூலமாக பகவத்கீதையை எளிமையான தமிழ் விளக்கத்தில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் ஸ்லோகம் 3 மற்றும் 4. முதல்ல ஸ்லோகத்தை படிப்போம், அப்புறம் அதுக்குண்டான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம். ஸ்லோகம் 3. ஸ்ரீ பகவான் வாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அடுத்து ஸ்லோகம் 4. ந கர்மணாமனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. ஸ்லோகம் 3ல் பகவான் இறைவனை அடைய 2 வழிகள் உள்ளன என்றும், ஒன்று சாங்கிய தத்துவ வழியான ஞான யோகம், இன்னொன்று யோகிகள் உபயோகப்படுத்தக்கூடிய கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகம் 4ல் அதோட அர்த்தம் என்னன்னா, ஒருவர் கர்மா என்று சொல்லப்படுகிற தமது தொழிலை, வேலையை செய்யாமல் இருப்பதாலோ அல்லது ஆரம்பிக்காமலேயே இருப்பதாலோ நைஷ்கர்மியம் என்று சொல்லப்படுகிற செயலற்ற நிலையை அடைய முடியாது. அதே போல சந்நியாசம் பெற்று துறவி ஆவதினால் மட்டுமே சித்தி, அதாவது இறைநிலையை அடைவதில்லை என்கிறார் பகவான். இப்போது இந்த ஸ்லோகத்தோட எளிமையான விளக்கத்தை புரிஞ்சுக்கலாம். நாம் இதுக்கு முன்னால் சாங்கிய யோகமான 2வது அத்தியாயத்திலிருந்து மிக உயர்ந்த ஞானத்தை பார்த்தோம். இதனால் நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், டவுட் வரலாம். அதாவது ஞான யோகம்தான் சிறந்தது அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போய் சன்னியாசி ஆயிடலாமே, எதுக்கு சம்சாரியாக குடும்பஸ்னாக இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? இந்த சந்தேகத்தை தான் அர்ஜுனன் ஸ்லோகம் 1 மற்றும் 2ல் கேட்குறார். அதுக்கு பகவான் சொல்கிற பதில் தான் ஸ்லோகம் 3, 4, 5. இங்கே பகவான் என்ன சொல்கிறார்னா, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதாலேயோ இல்லை நம்ம வேலையே வேண்டான்னு எஸ்கேப் ஆகிறதாலேயோ இல்லை இதுக்கு ஒருபடி மேலே போய் நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சா அது தப்பு. இப்படிப்பட்ட எண்ணங்களால் நமக்கு ஒரு உபயோகமும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வெட்டியாக இருக்கிறதால மட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனால் மட்டும் நமக்கு ஞானம் கிடைக்க போகிறது இல்லை. அவங்கவுங்களுக்கான சரியான வழியை அவங்க தெளிந்த மனத்தோடு தேர்ந்தெடுக்க வேணும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஞான யோகம் செட் ஆகும். விவேகம், வைராக்கியம், துறவு இதெல்லாம் அவங்களுக்கு கைகூடும். இப்படி அவங்க சந்நியாச முறையில் உள்ள நியமங்கள் படி கர்மஸ்ரத்தையா கடுமையாக தியானம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை அடைவாங்க. ஆனால் பெரும்பாலான சாமானியர்களான பாமர மக்களான நமக்கு கர்மயோகம்தான் சரி வரும். அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை அவங்க கண்டிப்பாக பண்ணத்தான் வேணும். அப்படி அவங்க கர்மாவையே தியானமாக பண்ணிக்கிட்டாங்கன்னா, யோகமாக பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க யோகி என்கிற உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு பகவான் சொல்கிறார். இப்போ நம்ம சில உதாரணங்களை பார்த்தோம்னா இது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும்.
நம்ம செய்திகளில் பார்க்குறோம், சாமியார் வேஷம் மட்டும் போட்டவங்க எல்லாம் உத்தமர்களாக இருக்கிறதில்ல, இருக்கவும் முடியறதில்ல. அவங்க அந்த வேஷத்தில் இருந்துக்கிட்டு எல்லா லௌகீக ஆசைகளோடு இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த சந்நியாசி வாழ்க்கையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப குடும்பஸ்தர் கூட ஆயிடுறாங்க. இல்லையா, தான் தான் கடவுள், தன்னையே எல்லாரும் வழிபடணும், ஆராதனிக்கணும் அப்படிங்கிற கீழ்த்தரமான ஈகோ நிலைக்கு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் சத்தியமான ஞான நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறார் பகவான். இப்படித்தான் திரு கமலேஷ் பட்டேல் அவர்கள் தன்னோட சின்ன வயசில் சந்நியாச வாழ்க்கையை தேடி தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் வந்துட்டார். அப்போது ஒரு ஆத்தங்கரை ஓரமாக இருந்த ஒரு வயசான சன்னியாசி அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறார், தம்பி, நான் செஞ்ச இந்த தப்பை நீயும் பண்ணிடாதாப்பா. நானும் உன்ன மாதிரி சின்ன வயசில் வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தான். ஆனால் அதை நினச்சி இன்னமும் வருத்தப்படுறேன். ஏன்னா வீட்டு ஞாபகம் என்னை விட்டு போகலை. அவங்கள எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. மனசு ரொம்ப கிடந்து அல்லாடுது. இப்படி இருக்கிறதுனால எனக்கு நிம்மதியும் இல்லை, சரியாக தியானமும் கை கூடல. அதனால் உனக்கான சரியான குரு கிடைப்பாரு. அந்த குரு கிடைக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இப்போ நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த வயசான சன்னியாசி சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளில் அவருக்கு மகான் பாபுஜி மகாராஜ் கிடைக்கிறார். அப்படி கிடச்சி அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவர் தான் தன்னோட கிரகஸ்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு சிறந்த தொழிலதிபராகவும் இருந்துக்கிட்டு ராஜயோக அடிப்படையிலான ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற தியான அமைப்போட குளோபல் கைடு, சிறந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கர்மயோகி பூஜ்ய தாஜி. பூஜ்ய தாஜி எழுதியிருக்கிற ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி அப்படிங்கிற புக்கில் இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது என்னன்னு சயின்டிஃபிக்காக ஆன்மீக விஞ்ஞானத்தை தெளிவாக விளக்கியிருக்காரு. அப்படி கர்மாவை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு எப்படி தியான நிலையில் இருக்கிறதுன்னு, ஞானத்தை அடையிறதுன்னு இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். நாமளும் அதுக்கு தியானம் பண்ண ரெடி ஆகணும் இல்லைங்களா? நல்லது. நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.